தயாரிப்பாளர், நடிகர். இவர் வந்து ஒரு செல்லமான தந்தையாக வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹியூரஸான வில்லனாக வந்தாலும் சரி, இவருடைய நடிப்பு ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். So Jayaprakash sir, we would like to hear from you about the film, please. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படத்தோட கதை என்னது எனக்கு தெரியும். என்னென்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் உள்ள நான் நன்றி சொல்லியிருக்கேன். எனக்கு 2 பேருமே வைஜயம் அண்ணா டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜயம் அண்ணா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறைய நைட் ஷூட் தான் மெஸ்கின் சார் ஷூட். அவர் ரொம்ப நாளாக விசில் அடிக்காதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அது அனுபவிச்சிருக்கேன் அந்த நைட் ஷூட்டில். ஒரு விசிறத காரணம் அவ்வளோ அற்புதமாக விசில் இருக்காரு. ஸ்டோன் எதாவது பண்ண தெரிஞ்சாலே நாங்கள் ஒரு பண்ண இருப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. நாங்கள் எத்தனை பேர் தெரியும் தெரியல. நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது நான் மைக்கு கொடுப்பேன். ஏன்னா யூனிட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ உற்சாகத்தை எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை ஜெபி, பட் எனக்கு பாட வராது. அதனால் விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக அது சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஜாமான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தது தான். சாரி கேசி சரியில்லை அப்படிங்கிறது கணி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஹால்லேருந்து எழுச்சி ரூமுக்கு போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்பறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடா இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம். எழுந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்கும். நடுவில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போகணுங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வைஜயம் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் வந்திருக்கேன். நான் வேலை பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள் தலைவாசல் விஜய் சார், வைஜயம் அண்ணா, இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்க்கறது மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை பற்றினா ஏதோ ஒரு அது எப்படி அந்த தன்னடக்கம் வருதுன்னு தெரியல. அவர் இயல்புலேயே இருக்கும் போது இருக்காது. அவர் பண்ணியிருந்த அந்த படங்களோட லிஸ்ட்டு பார்த்தோம்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரோ பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்டாக உட்காந்து இருப்பார். அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சுலையோ எங்கேயுமோ என்ன நம்மள அறியாமல் கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே கொஞ்சம் இறந்து மண்டைக்கு வந்துருக்கும். பட் அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் பார்த்தது இல்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனாக உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட பாடல்கள். ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மாலை இவ்வளோ பெரிய காம்பவுண்டில் மேடையில் உட்காந்துருக்கோம். நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு legendary character, a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role. ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, ராஜையப்பா, ஓஜிமேனன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாசினி மேம் அவங்க. இட் வாஸ் a great experience. And especially இதில்
நான் ரொம்ப பேச விரும்பல நான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணன் சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினி ஜி அண்ட் வைஜி மேனன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸ் வந்து நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் actors coming from all over the region acting in all the languages. நம்மளோட அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுறது, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டன் ட்விஸ்டர் மாதிரி நிறைய அந்த பாட்டுகள் வந்து வைஜி மகேந்திரன் சார் பண்ணும் பொழுது இட் வாஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். Very honored to work with you, sir, and Sanjay, your camera, and I can go on and on. So, இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் அண்ட் தேங்க்ஸ் டு சத்யா சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணன் சார் ஃபார் கிவிங் திஸ் ரோல். அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் வந்து we were shooting and அன்னைக்கு வரும்போது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. சுரேஷ் கிருஷ்ணன் சார் எனக்கு பார்த்துட்டு திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில இந்த 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஒரு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் what illa, this is not you, just go take 5 minutes, think over it and come and do it again. ஒரே வாட்டி மானிட்டர் நான் பண்ணதை பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். சார் இட்ஸ் டீப்லி, ஐ எம் டீப்லி ஹானர்ட் அண்ட் ரியலி thank you so very much, sir. You are a living legend and working with you is a great honor to me. And definitely இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையவாங்கிறதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோம். இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you, it will make you feel எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போகும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ.